அதாவது பாமகவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த அன்புமணிக்கும் ராமதாஸுக்குமான பிரச்சனையே வந்து அந்த முகுந்தனோட அப்பாயின்மெண்ட்டில் தான் ஆரம்பிச்சுது. ஸோ அது முகுந்தனோட அப்பாயின்மெண்ட்டில் ஆரம்பிக்கும் போது அது ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்க ஒரு பிரச்சனையாக தான் கருதப்பட்டது. ஸோ அது அந்த 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 விஷயம் போயிட்டு இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து இவரை அன்புமணியை செயல் தலைவராக மாற்றினார். இவர் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டார். ஒரு தலைவராகவே நான் கண்டினியூ பண்ணி வந்தார். தனிப்பட்ட முறையில் 2 பேரும் குற்றச்சாட்டுகள்லாம் பரஸ்பரம் கூறிட்டாங்க. நிறைய பஞ்சாயத்துகள் நடந்தது. பொதுவான பஞ்சாயத்துகள் எல்லாமே வந்து ராமதாஸ் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அவருக்கு ஒரு அட்வைசரி ரோல் ஆலோசனை லெவலில் மட்டும் இருங்க, அவர் தலைவர் பதவியில் இருக்கட்டும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அன்புமணியே சொன்னார், ராமதாஸே சொன்னார். ராமதாஸ் ஒரு சமயம் நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு சொன்னார். பட் அதுக்கப்புறம் எதுவும் நல்ல விஷயம் நடக்கலை. அன்புமணி வந்து மன்னிப்பும் கேட்டுனார். மன்னிப்பு கேட்டதுக்கு அவர்கிட்ட ஒரு பதிலும் கிடையாது. ஆக்சுவலாக இந்த சூழலில் தான் வந்து அன்புமணி திடீர்னு ஒரு குண்டு தூக்கி போட்டார். இது மாதிரி திமுக தான் எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து நேரடியாக வந்து இது வந்து மேலோட்டமாக பார்க்கும்பொழுது வந்து இந்த பிரச்சனையை திசை திருப்புறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதாவது குடும்பம், அந்த குடும்ப பிரச்சனை அப்படின்றத தாண்டி இது குடும்ப பிரச்சனை இல்லைங்க, இன்னொரு கட்சியோட ஒரு இன்வால்மெண்ட் இதில் இருக்குது அப்படின்னு காமிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அன்புமணி கொண்டு வர்றாரு. ஆக்சுவலாக அது கொண்டுறது வந்து ஒரு திசை திருப்புற ஒரு விஷயம். அது வந்து யாருமே ஒரு அடிப்படை அரசியல் தெரிஞ்சவங்க கூட அதை ஏற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது பாமக தொண்டர்களே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் திடீர்னு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அன்புமணி சொன்னார். அதாவது எங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ளே எனக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு மன்னிப்பு வேற கேட்டார். நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கள், நான் வந்து ஒரு தலைவராக இருந்து செய்கிறேன்னா அந்த மன்னிப்புக்கு அவர் பதிலும் சொல்லாத இருக்காரு. இனிமேல் பார்க்கலாம்ன்ற மாதிரி இன்னைக்கு ஏதோ பதில் சொல்லியிருக்காரு. ஆனால் அடிப்படையான விஷயம் என்னன்னா வந்து இது திமுகவுக்கு இதில் தொடர்பு இல்லைன்றதை ராமதாஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். இது வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனை தான். அதாவது அவர் நிறுவனர் தலைவராக இருக்காரு. நான் சொல்றதை நீங்க கேட்கணும், நீங்க செயல் தலைவராக இருந்து வேலை செய்யுங்கன்னு அவர் சொல்றாரு. இவரும் எனக்கு தலைவராக நியமிச்சிட்டீங்க, எனக்கு சுதந்திரம் கொடுங்க, நான் வேலை செய்யறேன்னு இவர் சொல்றாரு. அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனையில திமுக எந்த விதத்திலும் இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றது ராமதாஸுடைய ஒரு விஷயம், ராமதாஸ் சொல்ற ஒரு விஷயம். அது ராமதாஸ் சொல்றது இந்த விஷயத்துல கரெக்ட் தான். அதாவது திமுக இதுல சம்பந்தப்படல. அன்புமணி வந்து இந்த குடும்பம், அந்த குடும்ப விஷயம் அதுலேருந்து திசை திருப்பறதுக்காக இந்த கட்சியை திமுகன்ற ஒரு விஷயத்தை எடுத்து போட்டிருக்காரு. அதை பாமக தொண்டர்களே பெரும்பாலும் நம்பலைன்றதான் என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக வந்து அதனால வந்து அன்புமணி இந்த குற்றச்சாட்டுன்றது வந்து கொஞ்சம் அது சரியான ஒரு சரியான எவிடன்ஸ் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கான தரவுகள் எதுவும் இல்லாமல் வந்து திடீர்னு வந்து ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்லியிருக்காரு. அந்த குற்றச்சாட்டு வந்து நிச்சயமாக அது ராமதாஸே மறுத்ததிலிருந்து இதில் அடிப்படையில் உண்மை இல்லை என்பது நமக்கு தெரிய வரதை நம்ம பார்க்குறோம். நம்ம தற்போது கீழடி சம்பந்தமான ஒரு அறிக்கையும் ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த அறிக்கையிலுமே வந்துட்டு திமுக ஒரு ஃபேவரா அப்படிங்கிற மாதிரி தான் அறிக்கைங்கிறது வந்திருக்குது. அதை எப்படி பாக்குறீங்க? கீழடி விஷயத்தில் வந்து கீழடியோட அகழ்வாய்வு அல்லது அந்த அந்த அறிக்கை அதை வந்து மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளாமல் அதில் வந்து பலவிதமான திருத்தங்கள் கோருவது போன்ற விஷயங்கள் அல்லது அந்த அதிகாரியை வந்து சகட்டு மேனிக்கு மாற்றுவது போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு தமிழர்களின் தொன்மையை மறைக்கிறது அல்லது வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏதோ மத்திய அரசு அது அந்த அந்த அறிக்கையை தயார் பண்ணி அதிகாரியே சொல்லிட்டாரு, எல்லா விதமான தரவுகளோடு தான் நான் அந்த அறிக்கையை கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வேறு பல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கூட அந்த அறிக்கையை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அது ஒரு முழுவதுமான ஒரு அறிக்கை, அது ஒரு கம்ப்ளீட்டாக இருக்காது, அதில் வந்து எதுவும் புதிய தரவுகள் எதுவும் தேவையில்லை, அது அந்த அந்த வரலாற்று உண்மைகளை வந்து சரியாக பிரதிபலிக்கிற ஒரு அறிக்கையாக அது இருக்குது. ஸோ தமிழர்களுடைய தொன்மை நாகரிகத்தை பிரதிபலிக்கிற ஒரு விஷயமா அது இருக்குது, அந்த அறிக்கை இருக்குது. கீழடி வந்து அந்த காலத்தில் அந்த அளவுக்கு ஒரு தொழில் நகரமாக இருந்திருக்குன்றதை நிரூபிக்கிற அளவுக்கு அந்த ஆராய்ச்சிகள் அங்கே இருந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ அது வந்து மத்திய அரசு வந்து அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை இருக்கும் பொழுது இங்கே இருக்கிற எல்லா கட்சிகளும் கண்டிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. வெறும் திமுக மட்டும் இதை கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை, திமுக கூட்டணி கட்சிகள் மட்டும் கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதையும் தாண்டி அதிமுக வாய்மூடி மௌனமாக இருப்பது வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறது. அவங்க கூட்டணியில் இருக்கிறதுனால அப்படி இருக்காங்க. ஆனால் அதே சமயம் ராமதாஸ் அவர்கள் கண்டித்தது என்பது அதுவும் அந்த அந்த கண்டனம் என்பது ரொம்ப கடுமையான ஒரு கண்டனமாக இருக்கிறது. இது வந்து திமுக ஆதரவு நிலைப்பாடா அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு பதிலாக இது தமிழர் ஆதரவு நிலைப்பாடுன்னு தான் நம்ம பார்க்கணும். ஆக்சுவலா கடந்த சில நாட்களாகவே வந்துட்டு ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கை அப்படிங்கிறது வந்துட்டு பெரிய அளவில் திமுகவை ஒரு குற்றம் சாட்டுற மாதிரி பெரிய அளவில் இல்லைன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது தேர்தல் வரக்கூடிய நேரங்கள் அப்படிங்கும்போது கூட்டணியை செல்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்.
இல்லை, பாமகவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து 19லயே திமுக கூட்டணிக்கு ட்ரை பண்ணாங்க. பட் 19ல் வந்து விடுதலை சிறுத்தைகள் அந்த கூட்டணியில் இருந்தால் போக முடியல. தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் அந்த கூட்டணியில் தொடர்ந்து இருக்காங்க. வர 26லையும் தொடர்ந்து கூட்டணியில் ஒரு தொலைநோக்கோடு நாங்கள் ஒரு கொள்கை அடிப்படையில் கூட்டணி அமைத்திருக்கிறோம்னு திரும்ப சொல்றாரு. ஸோ அந்த கூட்டணியில் அவர் கண்டினியூ பண்ணுவார். அவர் அந்த கூட்டணியில் கண்டினியூ ஆகிற வரையும் பாமக உள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அது பிளவுபட்டு இருந்தால் கூட அது உள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு என்பது என்னுடைய கருத்து. அது பிளவுபடாது, தேர்தலுக்கு முன்னாடி ஒன்றுபடும் என்பது என்னுடைய கருத்து. அது அப்படி இருக்கும்பொழுது பாமக வந்து திமுக அணிக்குள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த கீழடி விஷயத்தில் வந்து ராமதாஸ் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாடு என்பது அது தமிழகத்திலிருந்து ஒரு மூத்த அரசியல் தலைவர் கொடுத்திருக்கிற இந்த குரல் என்பது தேவையான ஒரு குரல், தக்க சமயத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு குரல். இதற்கும் திமுக ஆதரவு நிலைக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. அன்புமணி அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு பேசும்போது என் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அனைத்துமே 100% பொய்யானவை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவர் மீது முழுக்க வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள் முழுக்க வந்து அவருடைய அப்பா தான் வைக்கிறார் ஆக்சுவலாக வந்து. அதனால வந்து அவங்க அப்பா, அவர் தந்தை, அந்த நிறுவனர், கட்சியோட நிறுவனர், அவர்கிட்ட போய் அவர் கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதை அவர் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அது மன்னிப்பு கேட்டுட்டாரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிருபர்கள் கேட்டபோது ராமதாஸ் சொல்றாரு, அவர் வந்து என்னை வந்து நேரில் வந்து பேசட்டும்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ அவங்க 2 பேர் நேரில் பார்த்து பேசினா வந்து 1க்கு 2-3 தடவை பேசினா வந்து அந்த பிரச்சனைகள் தீர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி கட்சிகள்லேருந்து நிர்வாகிகள் எடுக்கிறதும், அவர் ராமதாஸ் எடுக்கிறதும், இவர் போடுறதும், வந்து தினசரி அறிக்கைகள் விடுவதும், இவர் தனியாக மாவட்ட பொதுக்குழு நடத்துவதும், அதில் கலந்து கொள்வதா வேண்டாமா என்று கட்சி நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள்லாம் வந்து அதில் மருத்துவமனையில் போய் படுத்துக் கொள்வதும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறத இவங்க பார்க்குறோம். ஸோ கட்சி வந்து பிசிக்கலாக பிளவுபடலையே தவிர உணர்வு ரீதியாக பிளவுபட்டிருக்கு கட்சி. ஒரு பகுதி வந்து ராமதாஸ் அவர்கள் மேலே இருக்கிற மரியாதை காரணமாக அவர் ஆதரிக்கிறாங்க. ஒரு பெரும்பாலான நிர்வாகிகள் அன்புமணியை ஆதரிக்கிறாங்க. ஸோ இந்த சூழலில் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, நிர்வாகிகளும் தொண்டர்களும் என்ன நினைக்கிறாங்க, தேர்தல் வரப்போகிற இந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு கட்சிக்கு பெரிய பின்னடைவை கொண்டு போகும். அதனால் கண்டிப்பாக இவங்க 2 பேரும் சந்தித்து பேசி பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்றது தான் அனைவரது எதிர்பார்ப்பு, அந்த கட்சியில் உள்ள அனைவரது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஸோ அந்த லெவலுக்கு தான் போகணுமே தவிர இதில் வந்து விட்டுக் கொடுக்கறதில்ல, யார் விட்டுக் கொடுக்கறதுன்றது முக்கியம் இல்லை, பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுன்றது தான் முக்கியம். ஸோ அது 2 பேரும் உணர வேண்டிய அவசியம் இருக்குது. அவர் வந்து மூத்தவராக இருக்கிறதுனால, நிறுவனராக இருக்கிறதுனால, அன்புமணிக்கு தந்தையாகவும் இருக்கிறதுனால அன்புமணிக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பொறுப்பு இருக்குது இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுல அப்படின்றது என்னுடைய கருத்து.